சூப்பர் மேம். இந்த சஷ்டி விரதம் யார் யாரெல்லாம் இருக்கலாம் மேம்? ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். யார் வேணாலும் இருக்கலாங்க. முருக பக்தர்கள் தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இப்போ சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் நம்ம எப்போவுமே ரொம்ப சுயநலம். எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை அடுத்தவனை அழிக்கணும்னு விரதம் இருப்போம். ஐயோ இவன் நல்லாவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம விரதம் இருப்போம். ஸோ சஷ்டி விரதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் வந்து 6 நாட்கள் போராடுறார் சூரபத்மனை வந்து வதம் பண்ணுறதுக்கு. எப்பொழுதுமே தீய சக்திகளுக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஸோ நல்ல விஷயங்கள் வந்து லேட்டாக நடக்கும், தீய விஷயங்கள் உடனே நடந்துடும். இது வந்து உலகத்தினுடைய நீதி, லா ஆஃப் நேச்சர்னு சொல்லுவோம். ஒரு சஷ்டி விரதம் 6 நாட்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேசி விரதம் ஒரு நாள் தான் இருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற நாட்களுக்கான கிருத்திகை அப்படின்னா ஒரு நாள் இருப்போம். சஷ்டி மட்டும்தான் 6 நாள் இருக்கோம் நம்ம. ஸோ முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு விரதம் இருந்தால் தெய்வங்களுக்கு அது பலத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு விரதம்லாம் இருக்கோம். ஸோ இப்போ அப்போ தெய்வத்துக்கே நாம் தான் பலம் கொடுக்கணுமான்னா ஆமாம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ மந்திர பலங்கள் கொடுக்குறோமோ அந்த தெய்வங்களுக்கு வந்து அந்த கோவிலில் வந்து அதுக்கு சக்தி உருவாகும்.